இருமுடியின் தத்துவம் பற்றி பார்க்கலாம். சபரிமலையின் யாத்திரையில் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதமிருந்து விரதத்தின் முடிவில் இருமுடி சுமந்து ஐயனை தரிசிக்கின்றனர். நமது அகம் மற்றும் புறப்புள் சார்ந்த சுமைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்பதும் சிவனும் விஷ்ணுவும் இணைந்தே இருப்பதை உணர்த்துவதும் ஆகும். இருமுடியில் ஒரு புறம் பக்தனுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். அவை யாத்திரையின் முடிவில் காலியாகிவிடும். மறுபுறம் தேங்காயில் நெய் நிரப்பப்பட்டிருக்கும். இது ஆன்மா இறைவனுடன் ஐக்கியமாவதை குறிக்கிறது. இருமுடியின் தேங்காய் சிவனையும் அதில் உள்ள நெய் மகாவிஷ்ணுவையும் குறிக்கிறது. சிவனும் விஷ்ணுவும் இணைந்துள்ள ஐயப்பனின் தன்மையை உணர்த்துகிறது. இருமுடி என்பது நம்முடைய எல்லா சுமைகளையும் மனம், கர்வம், அகந்தை இறைவனிடம் இறக்கி வைத்து சரணடைவதை குறிக்கிறது. யாத்திரையின் முடிவில் பக்தன் தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விடுகிறான். தேங்காய்க்குள் இருக்கும் நெய் ஆன்மா இறைவனோடு ஐக்கியமாவதை குறிக்கிறது. இந்த ஐக்கியத்திற்கு பிறகு உடல் எரிந்து சாம்பலாகி விடுகிறது என்ற தத்துவத்தை இந்த நெய் அபிஷேகம் உணர்த்துகிறது. இருமுடி சுமந்து செல்வது நமது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி கொள்ளும் ஒரு விரதத்தை குறிக்கிறது. மலையில் இருமுடி இல்லாதவர்கள் புனிதமான படிகளாக கருதப்படும் 18 படிகளை ஏற அனுமதிக்கப்படுவதில்லை. இருமுடி சுமந்து செல்லும் பக்தர்களுக்கு அவர்கள் விரும்பிய மோட்ச உலகத்தை தருகிறார் ஐயப்பன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.